இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய மாதாந்திர நினைவு நாள், வணக்க நாள். அன்னையினுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கவும், அவளுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலவவும் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, மிகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி இருக்கிறது. காரணம், தாயாம் திரு அவை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. கத்தோலிக்க திரு அவையில புனிதர்களுடைய விண்ணக பிறப்பு விழாவை நம்ம அவர்களுடைய நினைவு நாளாக விழாவாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறோம். அன்னையினுடைய பிறப்பு விழாவையும் மிக கோலாகலமாக நம்ம கொண்டாடுகிறோம். அதற்கு பிறகு கத்தோலிக்க திரு அவையில ஒருவருடைய பிறந்த நாளையே விழாவாக கொண்டாடுகிறோம் என்றால் அது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா தான். திருச்சபையில இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உயரிய இடத்தை, மனிதர்களில் பிறந்தவர்களில் மிக உயர்ந்தவர் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே திருவாய் மலர்ந்திருப்பது இந்த புனித திருமுழுக்கு யோவானை பற்றி தான். அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களுள்ள மிகவும் தலை சிறந்த ஒரு இறைவாக்கினராகவும் இவர் கருதப்படுகிறார். காரணம், மற்ற இறைவாக்கினர்கள் மெசியாவுடைய பிறப்பை பற்றி பேசினார்கள், அதற்காக தயாரித்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் மட்டும்தான் இயேசுனுடைய பிறப்பை பற்றி முன்னறிவித்து அதற்கான பாதையை தயாரித்து அதற்கு பிறகு இயேசுனுடைய பிறப்பிற்கு பிறகு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து அவரை சுட்டி காண்பித்த ஒரு இறைவாக்கினராக கருதப்படுகிறார். அதனுடைய ஒரு காரணமாகவே இவருடைய பிறப்பு கத்தோலிக்க திரு அவையில ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்களை பற்றி நம்ம அறிவோம். சக்கரியா மற்றும் எலிசபெத் அம்மா, இவர்கள் இருவரும் ஆண்டவர் திருமுன்னிலையில நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் நீதிமான்களாகவும் வாழ்ந்த பொழுதும் இறைவனுடைய அருட்பெரும் கருணை உலகிற்கு அறிவிக்கப்பட இவர்கள் இருவரும் பிள்ளை பேறு இல்லாத இருந்த ஒரு காலத்துல தான் சக்கரையா எருசலேம் ஆலயத்துல தூபம் காண்பிக்கிற ஒரு பணியை செய்து கொண்டிருந்த நேரத்துல வானதூதர் அவருக்கு தோன்றி இவருடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கிறார். இவர்களுடைய வயது மூப்பின் காரணமாக இவற்றை நம்ப தயங்கின சக்கரியாவுக்கு ஒரு தண்டனையாக திருமுழுக்கு யோவான் பிறக்கிற வரையில சக்கரையா பேச்சற்று இருந்தார் என்றும் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுக்கு யோவான் என்கிற பெயரை இட வேண்டும் என்று எலிசபெத் அம்மா கேட்டதற்கான காரணம், ஆங்கிலத்துல யோவான் என்கிற ஒரு பெயருக்கு காட் இஸ் கிரேஷியஸ் என்று நம்ம அறிகிறோம். காட் இஸ் கிரேஷியஸ் என்றால் கடவுள் அருளாக இருக்கிறார், கடவுள் அருளை பொழிபவராக இருக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். திருமுழுக்கு யோவானுடைய இந்த வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிற அழகான 2 பாடங்கள் என்பது, அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்வில் வாக்களித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி. கடவுள் மீது நம்பிக்கை அற்றவர்கள் தான் இன்றைக்கு மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் வாக்களித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் வாழ்பவர்களுக்கு அருளால் நம்மை நிரப்புவார். ஆகவே இறைவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழத்தான் இந்த புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா நமக்கு முதல் செய்தியாக அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது இறைவன் இந்த உலகத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கருணை கொண்டவராக இருக்கிறார், தான் வாக்களித்ததை நிறைவேற்ற காத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட புனித சக்கராயா மற்றும் புனித எலிசபெத் அம்மா இவர்களுடைய மகன் புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்நாளில் இறைவன் அருளாக இருக்கிறார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தவராக வாழ்ந்திருக்கிறார். இறைவனுடைய அருளை மக்களுக்கு காண்பித்தவராகவும் இறைவனுடைய மன்னிப்பை மக்களுக்கு உணர்த்தியவராகவும்
இறைவனுடைய பேரன்பை மக்களுக்கு சுட்டி காண்பித்தவராகவும் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து நீதிக்கு இலக்கணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ உலகின் செம்மறி, நம்முடைய பாவங்களை போக்க வந்தவர் என்று சுட்டி காண்பித்த ஒரு மாபெரும் புனிதராகத்தான் திருமுழுக்கு யோவான் வாழ்ந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பித்த அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் புனிதராகத்தான் திருமுழுக்கு யோவான் நமக்கு இன்றைக்கு விவிலியத்தில் காட்டப்படுகிறார். இந்த துன்பங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, போர்கள் நிறைந்திருக்கிற, அச்சங்கள் நிறைந்திருக்கிற இந்த ஒரு காலச்சூழலில் அச்சத்தில் இருப்பவர்கள், நம்பிக்கையற்று இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற திருமுழுக்கு யோவானை போல இயேசுவை சுட்டி காண்பிக்கவும், இயேசுவை அறிமுகப்படுத்தவும் இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.